Diamond Mela at Sri Kumaran தங்க மாளிகை. கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். என்னோட இமோஷன்ஸ் வெரி வெரி மெலோட்ரமேட்டிக்காகவே இருக்காது. ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தேன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் அன்றைக்கி தான் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருப்பேன். எல்லா ப்ராப்ளம் இருக்குது தான், 1000 ப்ராப்ளம் தான் வந்து எல்லாத்தையும் சிரிச்சு பேசி கலகலப்பாக பேசிட்டு தான் வந்து உட்காருவேன். வரு பற்றி ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, மீடியாவில் வருது அப்படின்னா, மறைந்திருந்து தாக்குபவர்களுக்கு வந்து என்ன சொல்ல, கோழை தான் அவன். I don't even segregate any relationship in my life and everybody gives their own spaces. ஸோ அது மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எப்போதுமே வந்து ஓகே அந்த ரிலேஷன்ஷிப்ல something goes wrong. Does anyone know what really went wrong? Do we publicize what went wrong? Our own personal life is only for us. It's not for you to give any comment on that. லூசிங் அ பர்சன் அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேரோட ஒரு மிகப்பெரிய ஃபியராக இருக்குது. ஹவு டிட் யூ கோ த்ரூ தட் ஃபேஸ் சார்? லூசிங் அ சிப்ளிங், லூசிங் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான். பிரதர்ஸ் டெத் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். ஏன்னா we never expected that. திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுவான்றது இன்றைக்கும் எனக்கு அது புரியாத ஒன்று. தட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். நீங்கள் வந்து இறந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் யூ வில் டை. எங்கே போகிறோன்னு தெரியாது, இந்த உலகத்துக்கு வரோம் எங்கே போகிறோன்னு தெரியாது. அந்த வேக்கம் தான், அந்த அவ்வளோதானா, அப்புறம் நான் இல்லாட்டி சார் டு பிகின் வித் ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோ மேன் இப்படி இருக்கும்போது வந்து இந்த ஒரு 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 விஷயத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்குல்ல சார், சர்டன் வே, லைக் ஆல்வேஸ் ஸ்ட்ராங், ஆல்வேஸ் அந்த மாச்சோ அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் நம்மளோட இமோஷ்னலாக லெட் டவுன் பண்ணுறதோ, நம்மளை வந்து ரொம்ப லோவாக இருக்கிற விஷயங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கா சார் உங்களுக்கு? ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்களே சார், ஆண்கள்னால் அழக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அங்கேயே பாதி பிரேக் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ஹீரோ அண்ட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் இட் டிஃபிகல்ட் சார்? இல்லை, சுச்சுவேஷன் பொறுத்து தானே எல்லாமே. சுச்சுவேஷன் என்ன மாதிரி இமோட் பண்ண போகிறோம், நேச்சுரல் தானே. வாட் எவர் இமோஷன், அது ரியல் ஆர் ரியல் லைஃப்பில் அதான் ரெண்டுமே, ரியல் அண்ட் ரியல் அது ஆல்மோஸ்ட் சேம் தானே. ரியலில் வந்து சொல்லிக் கொடுக்க செய்ய போகிறோம், ரியலில் வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் வி கோயிங் டு இமோட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இமோஷன்ஸ் வெரி வெரி மெலோட்ரமேட்டிக்காகவே இருக்காது. ரியல் லைஃப்பில் எக்ஸாஜுரேட்டடாக இருக்காது, ஓவர் ரேட்டடாக எக்ஸைட்டடாலாம் இருக்காது. அந்த வெற்றி தோல்வி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். நோபடி கேன் மேக் அவுட் தட் சரத் இஸ் அப்செட், இஸ் வெரி ஹாப்பி என்றது கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தேன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் அன்றைக்கி தான் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருப்பேன். ஸோ எனிவல் நோ தட் சரத்குமார் இஸ் லாஃபிங் லாட் அண்ட் டாக்கிங் டுடே அப்படின்னா ஏதோ ரொம்ப ஏதோ டென்ஷனில் இருக்கான்னு நினச்சிக்குவாங்க. என் கூட இருக்க வெரி க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் அபவுட் 10 people. ஓகே. ஹார்ட் பீட்டே எனக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ரெஸ்டிங் பீரியட்லாம் எனக்கு வந்து 49 இருக்கும். மற்ற எல்லாருக்கும் உங்களுக்குலாம் ஒரு 70 இருக்கும், 80 இருக்கும். ஸோ லைக் ஸ்போர்ட்ஸ் மேன் மாதிரி எனக்கு வந்து ரொம்ப காம். தட் ஷோஸ் ஹவு காம் ஐ ஆம். அண்ட் ஆல்சோ ஆஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறோம், டேக்கிங் கேர் ஆஃப் ஹெல்த். ஸோ இட் கம்ஸ் டு அரௌண்ட் 49 இருக்கும், 50, 52, 53, 54. எக்ஸசைஸ் பண்ணும்போது இட் கோஸ் அபவுட் டு 105, 110 அப்படி போகும். பட் அதர்வைஸ் ஐ வெரி காம். அதனால் இந்த இமோஷன்ஸுன்றது பார்ட் ஆஃப் லைஃப். அந்த பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வெளிப்படையாக ஐயோ அப்படின்னு சொல்லாமையும், ரொம்ப ஆனந்தப்பட்டு ஆஹான்னு கத்தாமையும் இருக்கிறது தான் என்னுடைய லைஃப். ஸோ ஐ கீப் மை செல்ஃப் வெரி பேலன்ஸ்டு நான் நினைக்கிறேன். பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் உங்களுக்கு எப்போவுமே இருந்தது இல்லை? இப்படி தான் எனக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அதனால நான் இப்படி ரியாக்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி அந்த மொமெண்ட்டில் ஃபீல் ஆகுதோ அண்ட் அது அது அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க? அதே தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்குவேன். ஒரு ஆக்டராக பார்க்கும்போது யூர் ஆல்வேஸ் த பெஸ்ட். பெர்ஃபார்மன்ஸஸில் நாங்கள் எங்களுக்கு அது வந்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் புதுசாக ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களை. ஒரு பக்கம் வந்து ஹஸ்பண்ட், ஒரு பக்கம் சன், ஒரு பக்கம் தாத்தா, ஒரு பக்கம் ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லி எல்லா ரோல்ஸ்லையுமே உங்களை பெஸ்ட்டாக பார்க்க முடியுது சார். அது இஸ் இட் த சரத் சார்? இது இப்படி தான் சினிமா பற்றி கேட்குறேன், லைஃப் பற்றி கேட்குறேன், லைஃப்பில் கேட்குறேன் சார். தட் இஸ் மீ. இப்படி தான் இருக்கேன் நான். ஸோ அது எப்படி எல்லாத்துக்குமே அப்படி தான். எவ்ரிபடி என் கூட இருக்கவங்க சரி, மை டாட்டர் சரி, மை சன் சரி, என்னுடைய சொந்தக்காரங்க சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சரி, எல்லாருமே ஐ ஹாவ் அ சர்டன் ஃப்ளேர் அபவுட் மீ. ஐ எம் லைக் திஸ். என்னை வந்து இப்படி தான் இருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பீயிங் வெரி விட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹாஸ்யம்ன்றது ரொம்ப லைஃப்பில் சிரிச்சிட்டு இருக்கணும்னு நினைப்பேன். எல்லா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். 1000 ப்ராப்ளம் தான் வந்து எல்லாத்தையும் சிரித்து பேசி கலகலப்பாக பேசிட்டு தான் வந்து உட்காருவேன். ஸோ தட் இஸ் பிகம் அ ஹேபிட் ஃபார் மைண்ட்.
அதனால் ஐ திங்க் ஐ கீப் மை பிரெயின் அண்ட் மை மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் இன்டாக்ட்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ரோல் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் எப்பவுமே சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் கேஸில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அப்பப்போ சான்ஸ் கிடைக்கும் போது பேசுகிறதோ இல்லை எங்கேயாவது ஒரு கேதரிங்கில் பார்க்கும்போதோ அந்த ரோல்னால் அந்த ரோல் அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுறது வந்து அவங்க அதை செரிஷ் பண்ணுறதையும் எங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள் ஆல்சோ. ரிலேஷன்ஷிப்பே அதானே, எல்லாருமே வந்து ஒரு 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 சைக்கிளில் இருக்கணும், ஒரு அந்த குரூப்பில் இருக்கணும். எல்லாருமே ஓரளவுக்கு வந்து பீப்புள் ரொம்பையும் வந்து எக்ஸாஜரேட்டடாக இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே என்கிட்ட இருக்கிறவங்க வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். என் கூட இருக்கவங்களாம் அமைந்து விட்டார்கள்னு சொல்லலாம். அதனால் அந்தந்த ரோலில் வந்து நான் வந்து ஃபிட்டன் ஆகும்போது ஐ பிகம் தட் பர்சன். அவ்வளோதான். பொதுவாகவே ரிலேஷன்ஷிப்ஸ்னால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த டைனமிக்ஸ் வந்து வெளியில் இருக்கிறவங்க எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். பட் உங்களுக்குள்ளே இருக்கிற டைனமிக்ஸ் தான் அப்படிங்கிறதும் வந்து இருக்குது சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டடாக இல்லை ஈஸியானதா? அண்ட் அந்த டைனமிக்ஸ் உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுமா சார்? இல்லை, ரிலேஷன்ஷிப்ஸ் இட்ஸ் நாட் காம்ப்ளிகேட்டட். யூ மேக் இட் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். நீங்கள் ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஐம் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் எமோஷன். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோன்றது தானே. அண்டு ஹேண்டில் பண்ணுறது பேலன்ஸ்டாக, நியாயமாக, ஒரு நாட்டாமையாக ஒழுங்காக இருக்கணும். இட் ஷுட் நாட் ஹர்ட் தி அதர் பர்சன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் வெரி வெரி பேலன்ஸ்டாக இருக்கிறது ஒரு மனிதனுக்கு நல்லது. எல்லா விஷயத்தையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒருத்தர் தூக்கி வச்சு பேசுறது, இறக்கி பேசுறது, ஒருத்தரை வந்து ரொம்ப லவ் பண்ணுறது, ஒருத்தர் லவ் பண்ணாமல் இருக்கிறது, இவர் வந்து இப்படி இருக்கார் அதனால் இவரை வந்து ரொம்ப பேசக்கூடாது, அந்த மாதிரி என்கிட்ட எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அண்மையில் கூட டாக்டர் வெட்டிங்கில் எல்லோரும் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து A to Z, அது வந்து தரமும் சரி, ஏழை பணக்காரன் எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் வந்து ஒரே முகத்தோடு ஒரே மாதிரி வரவேற்கிறீங்க. தட் இஸ் ஆல் வெரி நைஸ் டு see. நாங்கள் தட் இஸ் நாட் ஆக்ட், இட் இஸ் மீ. அவ்வளோதான், தட்ஸ் இட். அண்ட் கம்மிங் பேக் டு அண்ணா சார், லூசிங் அ பர்சன் அப்படிங்கிறது இன்றைக்கி பல பேரோட ஒரு மிகப்பெரிய ஃபியராக இருக்குது. ஹவு டிட் யூ கோ த்ரூ தட் ஃபேஸ் சார்? லூசிங் அ சிப்ளிங், லூசிங் பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம்தான். லூசிங் அ ஃப்ரெண்ட், என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர்ஸ் டெத் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங். ஏன்னா வி நெவர் எக்ஸ்பெக்டட் தட் யூ வில் கோ ஸோ சூன். அதுவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில், அதுவும் திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணுவான்றது இன்றைக்கும் எனக்கு அது புரியாத ஒன்று. பல பேர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க, திருப்பதி போயிட்டு வந்து இறந்து போகிறாங்க. அப்படின்னும் போது எனக்கு புரியாத ஒன்று அது மட்டும் தான். காடில் ஏன்னா இறைவனை பார்க்க தானே போயிட்டு வந்தாங்க, அப்போ இறைவனை வந்து அவங்கள அழைத்து கொண்டு சென்று விட்டாரா அப்படின்னு அந்த ஒரு கேள்வி அடிக்கடி வந்து மறையும். தட் இஸ் நேச்சர், ஐ திங்க். ஐ டோன்ட் நோ, அது அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு இது. இறைவனை தரிசித்து வந்த பிறகு அவர் அழைத்து கொள்கிறாரா அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருந்துச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆஃப்கோர்ஸ் அது ஒரு ரொம்ப ரொம்ப சேட் இன்சிடென்ட். அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது, எல்லோரும் பாதிக்கப்பட்டோம். பட் மை மதர் வாஸ் த மோஸ்ட் அஃபெக்டட். ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு பார்ன் இல்லையா, எங்கள் அண்ணன் தானே ஃபஸ்ட்டு வீட்டு ஃபேமிலியில், அதுக்கப்புறம் சிஸ்டர், அப்புறம் நான். அவங்க வந்து எங்கள் அண்ணன் இறந்த பிறகு வந்தாங்க, வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து ஒரு துளி கண்ணீர் வரல. அப்போயே எனக்கு வந்து ஒரு இது வந்துடுச்சு, எனக்கு என்ன அம்மா அப்படி இருக்காங்களே, இறுக்கமாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் விட்டு வெளியே வரல. செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியும் சொல்லாமல் தன் மகன் இறந்ததை அது வந்து பெரிய ஒரு லாஸ் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டு, அது அப்படியே வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசியில் ஷி பிகேம் சிக். அதுதான் அந்த மறைவு. நீ சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்கன்னு, அதை வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து சொல்லாமே அடிக்கிட்டு அழுகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் அந்த தாக்கம் அந்த ரூமை விட்டு அதுக்கப்புறம் வெளியே வரல. சமைக்கிற ரூம் கூட, சமையல் ரூம் கூட போகல. அவன் பிரதர் இறந்த பிறகு என்னோட நியூ அண்ட் அண்டர்ஸ்டுட். நடக்க மாட்டாங்க, வீல் சேரில் வந்து உட்கார வேண்டிய நிலைமைக்கு வந்தாங்க. காரணம் அவங்களாம் எந்திரிச்சு நடக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த ரூம் விட்டு ஏன் நடக்கலைன்னு சொன்னால் எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி உட்காந்து தென் ஷி டிட்ன்ட் வாண்ட் டு வாக். இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்டப்பானாக இருந்துட்டாங்க. ஸோ வேரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கேம். ஒன்லி ரீசன் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் ஒரு பாதிப்புன்னு சொன்னீங்க இல்லையா, அது எங்கள் அம்மாவை ரொம்பவே அம்மா பாதிச்சிருச்சு. அந்த ஃபியர் ஆஃப் அந்த டெத் அப்படிங்கிறது நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? எவ்ரிபடி வில் கோ த்ரூ இட்டுங்க. எவ்ரி ஈவினிங், எவ்ரி நைட் எல்லாம் சம்டைம் நினச்சி பார்க்கும்போது அது ஒரு சின்ன வி ஒன்ட் பி தேர் இஸ் இன் யூனிவர்ஸ் நினைக்கும் போது ஒரு சின்ன வேக்கம் வில் பி கிரியேட்டட். பட் யூ ஃபைட் தட் வேக்கம். அதை நினச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. மனிதன் பிறந்து விட்டால் ஒரு நாள் இறப்புக்கு பிறகு மரணம்னு ஒன்று இருக்குல்ல.
ஸோ அதை வந்து நம்ம உடலை ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சு அதை தள்ளுவதற்காக முடியும். we can only postpone டெத். அது வந்து ஆக்சிடென்டல்ன்றது வேறு. பட் ஹெல்த் வச்சுருந்தால் ஓரளவுக்கு நம்ம வந்து அதிக நாள் வாழலாம் என்பது என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் இது டெஸ்டினி தானே, அதனால் அதே நினச்சிட்டு இருக்க முடியாது. when you are born you have to die. வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, பூமி நிலைமை நிலைமை இது அது மாதிரி. தட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். நீங்கள் வந்து இறந்த பிறகு எல்லாத்தையும் பார்த்துட்டு தென் யூ வில் டை. எங்கே போகிறோன்னு தெரியாது, இந்த உலகத்துக்கு வரோம் எங்கே போகிறோன்னு தெரியாது. அண்ட் இட் பிகம்ஸ் அ வேக்கம் when you start thinking. நீங்கள் திடீர்னு நினச்சி பாருங்கள், நாளைக்கு நான் இல்லாட்டி நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன அது என்ன சொல்கிற ஒரு அந்த வேக்கம் தான், அந்த ஒரு அவ்வளோதானா, அப்புறம் நான் இல்லாட்டி அப்படின்னு சில சமயம் தான் நினைப்போம். நாட் எவ்ரி டைம், ஐ டோன்ட் திங்க் அபவுட் இட் எவ்ரி டைம், பட் சம்டைம் when you think will be gone. Physically you won't be present in this world. Then what about my relatives, what about my friends, what about my wife, my children அப்படின்னு நினைக்குவோம். But then they will take care. That is destiny. So we have to keep moving. அதே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல. எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிக்கலான அப்ரோச் அப்படிங்கிறது ஐ திங்க் ஓரளவுக்கு அந்த மென்டல் பீஸை வந்து இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சார். இது மேபி எங்களுக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. இந்த ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் வச்சு எங்களால் ஃபீல் பண்ண முடியுது சார். டாட்டர் வெட்டிங் எப்படி சார் போச்சு? எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்சஸ் பார்க்கும்போதே அகெயின் அந்த பிக் ஹாப்பி ஃபேமிலியை வந்து பார்க்கும்போது அந்த எனர்ஜி பார்க்குற ஃபியூ செகண்ட்ஸில் எங்களுக்கும் வந்து கிடைக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன வரும் மேம் வெட்டிங் அப்படின்னா அது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கே அடடா அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எப்படி போச்சு சார்? ஏதாவது இறைவன் அருள் இருந்தனால் எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிச்சு. பல பேரை வந்து இன்வைட் பண்ண முடியலன்ற வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது எங்கள் ஹோல் ஃபேமிலிக்கு. ஏன்னா காலகட்டம் வந்து அவகாசம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஒரு பக்கம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த வேலையை பார்க்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜு, இன்விடேஷன்ஸ். இன்றைக்கி வந்து சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கு 4 பேருக்கு போய் நேரடியாக போய் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது டிஜிட்டலில் கொடுத்து போஸ்டல் பண்ண முடியாது. டிஜிட்டலில் வந்து பேசி, ஃபோன் பேசி, இங்கே அவைலபிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அவைலபிள் ஃபேமிலி சர்க்கிள், அவங்களையும் ஹெல்ப் பண்ண சொல்லி எல்லோரையும் ரீச் பண்ண முடியலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் ஒரு சின்ன கெட் டுகெதரே அது வைக்கலாம் போல இருக்குது. அப்படின்னா சின்ன கெட் டுகெதர் பார்த்தா அதே ஒரு 1500 பேர் இருப்பாங்க போல இருக்குது. ஸோ எனிவே ஆல் த பீப்புள் who have not come and who have not been invited, it is not நிஜமாக அழைக்கக்கூடாதுன்னு இல்லை, அழைக்க முடியல. நீங்கள் வந்து ஆல்ரெடி ரயான் அவங்களோட வெட்டிங்கில் எவ்வளோ எமோஷனலாக இருந்தீங்க அப்படின்றது நாங்கள் அடடா சுப்ரீம் ஸ்டார் என்னது இது அப்பாவா மாதிரி அந்த ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வரும் அவங்களோட வெட்டிங் பார்க்கும்போது எவ்வளோ எமோஷனலாக அண்ட் எவ்வளோ ஒரு ரைட் ஃப்ரம் த பிகினிங் இட்ஸ் ரைட் ஃப்ரம் த டைம் when நிக்கு வந்து ஐ கால் ஹிம் நிக்கலாய் நிக்குன்னு தான் கூடுவேன். இட்ஸ் அர்ணவ் சச்தேவ். ரைட் ஃப்ரம் த டைம் யூ ப்ரப்போஸ்ட், அந்த ப்ரப்போசல், அப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்டு, அப்புறம் மெஹந்தி, சங்கீத், ரிசப்ஷன், வெட்டிங், கண்டினியூஸாக so many things are happening parallelly. And definitely என்ன தான் இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் தானே. when daughters are getting married, it is very emotional. And in this case also it is the same thing as I felt in Ryan's wedding. I felt the same with Varu. And as we speak about the family bonding, I think நிறைய இடங்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வந்து வரு பற்றி ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, மீடியாவில் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் டு கால் அண்ட் கன்ஃபரண்ட் வந்து ராதிகா மேமாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் ராதிகா மேம் மேலே வரு அவங்க எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க. அப்படி அந்த மியூச்சுவலாக அந்த அண்ட் இந்த வெட்டிங்கோட வீடியோஸில் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ ரீசெண்டாக போன அது பார்க்கும்போது இருந்துச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு நல்ல ஃபேமிலியை நம்ம பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அண்ட் ரயான் அவங்க வந்து எவ்ரி ஃபாதர்ஸ் டே உங்களுக்கு விஷ் பண்ணுற அந்த பேராகிராஃப் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ சோல்ஃபுல்லாக வந்து ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அந்த சிப்ளிங் லவ் அண்ட் இது மாதிரி பார்க்கும்போது சில பேரால் அதை புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சார் எனக்கு பர்சனலாக தோணுது. நீங்கள் அதை பார்க்கும்போது எவ்வளோ ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது சார்? அது ஃபேமிலி இஸ் மை ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ டோன்ட் ஈவன் செக்ரிகேட் எனி ரிலேஷன்ஷிப் இன் மை லைஃப். என்னை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் அ ஹோல்சம் ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் எவ்ரிபடி கிவ்ஸ் their own spaces. அவங்கவுங்களுக்கு என்ன உரிய மரியாதை கொடுக்கணுமோ எல்லாரும் கொடுத்து அன்போடு பழகுகின்ற ஒரு குடும்பத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. ஸோ அது மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களை நீங்கள் எப்போதுமே வந்து ஓகே அதை மறைந்திருந்து தாக்குபவர்களுக்கு வந்து என்ன சொல்ல, கோழை தான் அவன். வாழ்க்கையில் என்ன நடக்குது அனுபவங்கள் நம்மளுக்கு இருக்குமா, என்னுடைய அனுபவம் அவனுக்கு இருக்குமா, ஓவர் இஸ் டாக்கிங் அபவுட் அஸ், டு தே ஹேவ்
அவங்கள முதல்ல வந்து கண்ணாடி மாளிகையிலிருந்து கல்லெறியக்கூடாது. நீங்கள் என்னன்னு முதல்ல உங்களை பரிசோதனை பண்ணிக்கோங்க. வேர் வி ஹவ் கம் ஃப்ரம், ஹவ் வி ஹவ் கம், ஹவ் வி ஹவ் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தெரியாது. பல பேர் கதையாக சொல்லிகிட்டு இருக்க முடியும், என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே சம்திங் கோஸ் ராங். டஸ் எனிவன் நோ வாட் ரியலி வென்ட் ராங்? டு வி பப்ளிசைஸ் வாட் வென்ட் ராங்? ஸோ இட்ஸ் நாட் நெசசரி. இட் இஸ் only our own personal lives. Our own personal life is only for us. It is not for you to give any comment on that. நீ உன் வாழ்க்கையில் பார்த்துக்கோ. நடக்காத உண்மையை நடந்த மாதிரிலாம் சொல்கிறது, சித்தரிக்கிறது. நீ அண்மையில் கூட அறிக்கை கொடுத்துருந்தேன். ஐ வில் டெஃபினெட்லி கோ வெரி ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் ஆல் திஸ் பீப்புள். ராங்காக ஃபால்ஸாக அவதூறாக வந்து பேசுபவர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கும் நிறைய அந்த கிரெடிட் நீங்கள் சொன்னீங்க ஃபேமிலிக்குன்னு, உங்களுக்கும் அந்த கிரெடிட் அது ஐ திங்க் கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கொண்டு போகிறேன் சார். ராதிகா மேம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதோ இல்லைனா வந்து ஓகே இவங்க தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இவங்களை அப்படின்னு அந்த ஒரு ஃபீலிங் வந்து அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஞாபகம் இருக்க தான் செய்யும். சொல்லுங்கள் சார். எப்படி என்னை பொறுத்த வரைக்கும் தட் லைஃப் வந்து so many different paths it took, and one fine stage where my mother also felt I can't be single for a very long time. Very good friend இருந்தவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. We got married and God has kept us happy. God has kept us understanding and இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து அந்த வேதை ராதிகாவை பாராட்டும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே தான் சேம் திங் ஷி வுட் ஹவ் ஃபெல்ட் வென் ஐ வாஸ் இன் ரேயான்ஸ் வெட்டிங். ஸோ இட் இஸ் ஆல் மியூச்சுவல். எனக்கு வந்து எல்லாருமே என் டாட்டர்ஸ் ஆர் லைக் ஹவு ரேயான் சேஸ். நீங்கள் வந்து எல்லோரும் வந்து இப்போ சினிமாவுக்கு வந்த பிறகு எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேர் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வருவீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அண்ணன்றது உண்மையாக பாசமாக தானே சொல்கிறாங்க. அண்ட் யூ ஷுட் பி ட்ரூ டு தேட். நோ சதன் பிளட் ரிலேஷன்ஷிப் தான் ரிலேஷன்ஷிப்பாக? இட்ஸ் நாட் even necessary. when you love somebody, you really care for somebody, that person is there. எங்கள் அலுவலகத்தில் வந்து கிருஷ்ணவேணி ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கு. நான் வந்து 6 மாத கை குழந்தையாக அதை தூக்கியிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன். ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் அஸ். ஷீ இஸ் மேரிட். ஷீ இஸ் காட் அ சன் கால் திகல் who is only about 4 months old. So that is relationship. இல்லையா? ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் இன் லைஃப். ஒருத்தரை பற்றி தெரியாமல் பேசுகிறது, இமோஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் blood related at all. Affection is not blood related. உங்களை எங்கே பார்த்தாலும் நான் பேசணும்னு தோணுச்சு, அட்லீஸ்ட் யூ met in our life. இந்த பரந்த உலகத்திலே சந்திப்பதே அரிது. இருவர் சந்திப்பது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து இருவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனின் செயல், நம்ம செயல் கிடையாது. இன்றைக்கி இந்த டைமில் நீங்கள் உட்காந்து என்ன இன்டர்வியூ பண்ணணும், என்கிட்ட பேசணும்னு சொன்னால் அது இறைவன் கட்டளையிட்டு இருக்கேன் நான். அதனால் அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ இட் இஸ் ஆல் அ கிரேட் அஃபெக்ஷன், கிரேட் ஃபேமிலி, கிரேட் ரிலேஷன்ஷிப்ஸ் தட் காட் கிவ்ஸ் அஸ். அதை நம்ம எப்படி பேணி கொண்டு போகிறோம், எப்படி பேணி காக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். நீங்கள் சிங்கிளாக இருந்த அந்த டைம் வந்து அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, இப்போது கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு. பட் உங்களுக்கு எங்கேயாவது ஆஸ் அ பர்சனாக அந்த கல்யாணத்து மேலேயோ ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயோ ஒரு பயமோ இல்லை ஒரு தயக்கமும் இருந்ததா? சரினா சம்டைம்ஸ் சில நேரங்களில் ஒரு கப்பல் பிரியறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது அவங்க 2 பேரோட அவுட் அண்ட் அவுட் டெசிஷன், அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் அது இண்டிவிஜுவலாக ஒரு பாதரிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்திருக்கும்ல சார்? anywhere any man who goes through any kind of ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வந்து விலகி போகும்போது அந்த வலி இருக்க தான் செய்யும். பட் என்ன காரணத்துக்காக பிரிஞ்சோன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தான் அந்த அன்புக்கு அடையாளம். ஆனால் ஜஸ்ட் பிகாஸ் சம்திங் ஹஸ் ஹேப்பன்ட் இன் அ ரிலேஷன்ஷிப் டசன்ட் மீன் வி டோன்ட் ஹவ் எனி கைண்ட் ஆஃப் ஒரு கேர்லாம் இல்லை, அக்கறை இல்லாமல் இருப்போன்றது அவங்க மக்கள் தான் நினச்சிக்கணும். அதெல்லாம் இல்லை சார், அதையும் எங்களால் அழகாக பார்க்க முடியும் சார். இப்போ வருவவங்களோட வெட்டிங்கில் சாயா மேமும் கம்ஃபர்டபுளாக ரொம்ப அழகாக அவங்க ஒரு பக்கம் இருக்கிறது. அண்ட் அதை தான் சொல்கிறேன், அது ஃபேமிலியாக வந்து சாயா மேமும் ஒரு பக்கம் வந்து அவங்களே என்ஜாய் பண்ணுறது பார்க்க முடியுது. ஃபங்க்ஷன்ஸில் அண்ட் உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே பார்க்க முடியுது. ஐ திங்க் இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா சார், இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு? பீப்புளுக்கு தான் மெச்சூரிட்டி வேணும், எங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை. வி ஆர் ஆல் மெச்சூர்ட் பீப்புள். வி ஹவ் காட் வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் வாட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல் அபவுட். அதை முதல்ல சொன்ன பதில் தான். நீங்கள் எப்படி வந்து அதை திங்க் பண்ணால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் உறவுகள் என்பது அது தனி. அந்த உறவுகள் என்பது வந்து உலகத்தை வந்து ஏற்படுவதே அரிதுன்னு சொல்லிட்டேன். அந்த உறவுகள் வந்து நீங்கள் வந்து பேணி காப்பது அவசியம். அந்த உறவுகள் வந்து அது உறவுகளாக தான் இருக்கும். அதுக்கு வந்து பிளட் ரிலேஷன் தான் உறவுகள் நினச்சா அது தவறு நான் சொல்கிறேன். நடுவில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க முகம் தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுறதை பற்றி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் சில காசிப்ஸோ சில விஷயங்கள் உங்களை பற்றி எழுதுதோ உங்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கணும் சார். அப்படி உங்களை பாதித்த ஒரு விஷயம் பற்றி இஃப் யூ கேன் ஷேர் சார். நான் வந்து இந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்க்குறதும் கிடையாது. நான் எனக்கு வந்து மனசில் பட்டதை நான் சொல்லிட்டு போகிறேன். அது சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து தவறாக பயன்படுத்துவது அதிகமாகிட்டாங்க.
ஸோ என்ன வேணால் சொல்லலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எதெல்லாம் இனிமேல் சொல்லக்கூடாதுன்றது வரும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனை என்னென்னு புரியும். அதனால் ஒரு அளவுக்கு மீறக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. நான் வந்து ஒரு இங்கிலீஷில் பழமொழி இருக்கணும், இந்த அம்பர்லா ஒருத்தர் முன்னாடி சுற்றிட்டு போனானா உன்னை பின்னாடி இருக்க மூக்குக்கிட்ட வந்து போச்சான். சொன்னால் இந்த அம்பர்லா வந்து சுற்றிட்டு போகிறேன், எனக்கு உரிமை இருக்குது, நான் என் அம்பர்லா நான் சுற்றுவேன், கரெக்டு, அது என் மூக்கு மேலே பட்டுச்சுன்னா உரிமை பறிக்கப்படும். நான் அந்த மாதிரி தான். ஸோ யூ ஷுட் நோ யுவர் லிமிட்ஸ். அதே உங்கள் ஃபேமிலியை பற்றி யாராச்சும் சொன்னால் அவதூறு பேசுகிறேன், அவங்க ஒத்துக்குவீங்களா? டுடேஸ் வேர்ல்டு வந்து சோஷியல் மீடியா வந்து எப்படி பயன்படுத்துது, ஸோ வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி. அது ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தான நேரம் கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன். கற்றுக்க வைக்க சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குன்னு சொல்ல விரும்புகிறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போ வந்து கொஞ்சம் ஃபன்னாக அப்படியே திருப்பி ரிவைண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது டே ஒன்லேயே வந்துடாது. ஆனால் உங்களை பார்க்கும்போது எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக தான் வந்து எங்களுக்கு தெரியுது. இண்டஸ்ட்ரி என்டர் பண்ணும்போது உங்களுக்கு இருந்த மைண்ட் செட் என்ன சார்? சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன சொன்னாங்க? ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க. எப்போவுமே நம்மளை புட் டவுன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இண்டஸ்ட்ரி என்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன தாட் உங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்க சார்? என்னென்ன கமெண்ட்ஸ் உங்களை நோக்கி வர்றதுக்கு எப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருந்தது சார்? இண்டஸ்ட்ரிக்கு முதல்ல வருவானான்னு எனக்கே தெரியாது. ஆம்பிஷன் இருந்தது, அதுக்கான முயற்சி இருந்தது. இவ்வளோ தூரம் நான் வளருவேன்னு எனக்கே தெரியாது. ஸோ எஃபர்ட் வாஸ் தேர். ஐ வாண்டட் டு பிகம் அ ஹீரோ. ஐ பிகேம் அ ஹீரோ. ஸோ எனக்கு வந்து அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த உலகறிந்த ஒரு தமிழனாக நான் இருக்கல. ஸோ ஐ எம் நோன் டு எவ்ரிபடி. போத் நீங்கள் வந்து கலை உலகம் எடுத்தாலும் சரி, அரசியல் பயணத்தை இருந்தாலும் சரி, சரத்குமார் யார் என்று உலக வந்து அறிமுகம் காட்டும் அளவிற்கு நான் வளர்ந்துட்டேன். அதுக்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள், என்னை பாராட்டி வளர்த்தவர்கள், சீராட்டி வளர்த்தவர்கள்னு சொல்லலாம். அவங்க என்னை உருவாக்கி தந்துட்டாங்க. ஸோ தே ஹவ் லைக் மீ. ஸோ அவங்க நான் என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய ஃபேன்ஸுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னவா வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். ஆனால் எந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு தான் வரணும்னு நான் நினைக்கல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மை எஃபர்ட், அந்த எஃபர்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் வரணும். அண்ட் வி ஷுட் பி ரைட் ஆன் டாப் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. அண்ட் இது யாரும் உங்களை சொல்லி பயமுடுத்தலையா சார்? என்னப்பா இது ஆல்ரெடி இத்தனை பேர் இருக்காங்க, இப்போ ரஜினி சார் இருக்காங்க, கமல் சார் இருக்காங்க, இதில் எப்படிப்பா நீ பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டிமோட்டிவேஷன் அந்த மாதிரி? அப்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் நடிக்க வந்திருக்க முடியாது. ஸோ எவ்ரிபடி புதுசாக கலைஞருக்கு வராங்க, டக்குன்னு பேப்பரை திறந்தால் யாருன்னே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி நடிகர்கள்லாம் வந்துட்டாங்கல்ல. ஸோ ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு யாருன்னு தெரியும், இப்போ யாருன்னே தெரியல. சார் இப்போ ஃப்ளைட்டில் நான் ட்ராவல் பண்ண சரணார்த்தம் வருவாங்க, சார் ஐ எம் ஸோ சார், நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவோம், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல நிலைமையில் இருக்கும். சில இயக்குநர்கள், புதிய இயக்குனர் வந்திருக்காங்க, நமக்கு தெரியாது. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவ்வளோ நேரம் அவர் என்ன நினச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் பெரிய 2-3 ஹிட்டு கொடுத்துருப்பார் ரீசெண்டாக. அவர் யாருன்னு நம்ம வந்து டக்குன்னு பார்த்தா தெரியாத அளவுக்கு இருந்தாங்கன்னா அவர் என்ன நினச்சிருப்பார்? நம்ம நிற்கிறோம், ஒரு பெரிய ஆக்டர் நினச்சிட்டு நின்றுட்டுருக்காரு, ஒரு ரெக்கக்னிஷனே கொடுக்கலன்னு அவர் நினைக்கலாம். பட் நமக்கு தெரியுது இல்லையே. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. ஸோ டுடே நீங்கள் வந்து லைஃப்பில் வந்த பிறகு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது. எந்த தொழில், சினிமா மட்டும் இல்லை, எனிவேர் டிஸ்கரேஜபிள்ஸ் சொல்லிது. எனக்கு யாரும் டிஸ்கரேஜ் பண்ணல, என்னை யாரும் என்கரேஜும் பண்ணல. நான் எடுத்த ஒரு முடிவு, அந்த முடிவில் வந்து சக்ஸஸ் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இட் ஆல் ஹேப்பன் தான் நான் சொல்லுவேன் வாழ்க்கையில். அண்ட் நீங்கள் ஐ திங்க் இன்றைக்குமே நீங்கள் பண்ணுற ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களை விட்டால் வேறு யாராவது யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது ஆடியன்ஸாக எங்களுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ அந்த பேஷன் அது வந்து எப்படி சார் நீங்கள் ஃபியூவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இன்றைக்கும் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் ஒரு படத்தில் இருக்குன்னா ஐம் அப் ஃபார் இட். அதை எடுத்த பேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டேன், நடிகனாக வந்துட்டேன். அதுதான் என்னுடைய தொழில். ஸோ எனக்கு வந்து அந்த கதையின், நான் முந்தையும் சொல்லிட்டேன், கதையின் நாயகனாக இருந்தால் எனக்கு போதும். கதாநாயகனாக தான் இருக்கணும்னு கிடையாது. அந்த கதையின் நாயகனாக இருக்கும், அந்த பிவட்டல் ரோல் இந்த என்டையர் ஃபிலிம். தட் மீன்ஸ் அந்த படம் எனக்கு தீனி போடும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அந்த படம் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் எடுத்து நான் போயிட்டுருக்கேன். ஸோ ஐ ரீஇன்வென்டட் மை செல்ஃப் டு டூ வேரியஸ் கேரக்டர்ஸ் வேர் ஐ எம் ஆல்சோ அந்த மைய கருவில் நான் இருக்கிறேன்றது தான் என்னோட பெருமை. ஸ்டில் ஐ ஹோல்ட் மை பொசிஷன் as சரத்குமார். இவனுக்கு எதுவுமே மாறலை. ஸோ அதனால் ஐ ஏபிள் டு செலக்ட் சம் ரோல்ஸ் விச் ஆர் வெரி குட். அண்ட் நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய படம் பண்ணியிருக்கேன். ரிலீஸுக்கு நிறைய படம் காத்துட்ருக்கு, இன்க்ளூடிங் மலை பிடிக்காத மனிதன் வித் விஜய் ஆண்டனி, விச் இஸ் ரிலீஸிங் ஆன் August 2. எஸ், அதோட ட்ரெய்லர் பார்க்கும்போது
நீங்கள் வந்து ஏதோ கடவுள் அண்டு வந்து ஏதோ ஆசீர்வாதங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் வந்து ஒரு ஒரு இங்கே துப்பாக்கிலாம் வச்சுருக்கேன், அப்புறம் கடவுள் எங்கே இருந்தாரு? நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லையோ ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க அப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு இல்லை, மில்டன் ஹஸ் ரியலி கிரியேட்டட் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். வந்து கேட்கும்போது கேமியோ தான், கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தால் கூட ஒரு படம் ஃபுல்லாக வர மாதிரி அவர் ஒரு நிலைப்பாடை உருவாக்கியிருக்காரு. அண்ட் இன் வாட் வே ஐம் ரிலேட்டட் டு விஜயாந்தினி தான் கதையே. அண்டு அது விஜயாந்தினி நல்லா பண்ணார், வித்தியாசமாக பண்ணார். ஒரு இயக்கத்தில் வந்து நடிக்கும் போது ஐ ஃபவுண்ட் இட் டிஃப்ரெண்ட். அண்ட் வே இஸ் கட் த ஃபிலிம், த வே இஸ் கிரியேட்டட், அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணது, அது வந்து மீனிங்ஃபுல்லாக இருந்தது. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ஒரு ஆடியன்ஸ் பிடிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைட்டில்னா மழை பிடிக்காத மனிதனாக இருக்கலாம், ஆனால் படம் பிடித்த மக்களாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் கண்டிப்பாக படம் வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் உங்களோட ரோலில் என்ன சீக்ரெட் இருக்குது என்ன அப்படி ரிவீல் இந்த கதையில் வந்து ஒரு முக்கியமான பாத்திரம் தான் அது. அண்ட் ஹவ் ஐ கம் அண்ட் கோன்றது தான் முக்கியம் அதில். ஸோ விஜயாந்தினி நான் வந்து அந்த படம் தான் அவர் கூட நடித்தேன். அண்ட் ஐ லைக் விஜய் ஃபார் ஹிஸ் டெடிகேஷன், த வே ஹி ஒர்க்ஸ், டிசிப்ளின். அண்ட் சத்யராஜ் சாருக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது. ஸோ சத்யராஜ் சார் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது, ஏன்னா இன்னும் படம் பார்க்கல. ஆனால் டப்பிங் பார்த்த வரைக்கும் வாட் ஐ ஃபைன் மை போர்ஷன் தான் டப் பண்ணேன். அண்ட் எங்கள் இன்டராக்ஷன் வித் விஜய் த வெரி ஃபர்ஸ்ட் டே when we did a scene, இந்த கடற்கரை ஓரம் உட்காந்து பேசுகிறது, அண்ட் சரண்யா மேடத்து கூட ஒரு சீன் பண்ணது, இதெல்லாமே இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ். ஐ ஃபீல் இட்ஸ் அந்த டயலாக், அந்த வே த டயலாக் டெலிவரி ஹேட் டு பி டன். ரெகுலராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி அவர் சொன்னது, ஹேர் ஸ்டைல் மாற்ற சொன்னது, இதெல்லாம் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சூப்பர் சார். அண்ட் இந்த காம்போஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் ரவிக்குமார் சார் இந்த காம்போ வந்து ஆன் ஸ்க்ரீனும் எங்களுக்கு பார்க்குறதுக்கு படங்களாக நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து ஒரு மாதிரி இத்தனை வருஷம் கடந்து அழகாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. உங்களுக்குள்ளே வந்த ஒரு சண்டை அதை பற்றி பேசலாமா சார்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, சண்டையும் கிடையாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இட் இஸ் ஆஃப்டர் மை சர்ஜரிக்கு அப்புறம் நான் அடிபட்டு ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்த பிறகு ஒரு 9 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் ஒர்க்கே பண்ணேன். அப்போ தான் வந்து பாலைவன பறவைகள் ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனந்தராஜ் நானும். அந்த சமயத்தில் தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு படம் புரியாத புதிர் வந்து முடிக்கணும் அவருக்கு. ஏன்னா எனக்காக கிட்ட ஆல்மோஸ்ட் இயர் வெயிட் பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த டைமில் தயாரிப்பாளரான நான் மதிக்கின்ற ஆர்பி சௌத்ரியாக இருந்தாலும் ஒரு புது இயக்குனர், ஃபஸ்ட் டைம் டைரக்டர், இந்த படம் தான் அவருக்கு முதல் படம். ஒரு எனக்காக அவர் காத்துட்ருக்கிறதுன்றது எப்படி ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரில. ரவிக்குமார் இஸ் வெரி அடமெண்ட், இவர் தான் நடிப்பார்னு சொல்லிட்டார். ஏன்னா விழுந்து பேசக்கூட இல்லை இந்த படத்தில், என்னுடைய டப்பிங் குரலும் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னை இந்த படத்தில் பயன்படுத்தணுன்றது அவருடைய எண்ணம் தானே. ஸோ சரத்துக்கு ஒரு வந்து நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதை நடிக்க வைக்கணும்னு நடிக்க வச்சிட்டாரு. ஸோ அப்போ வந்து என்னுடைய பந்தம் இருக்குது. ஆனால் இந்த படம் முடியாத சூழலில் 9 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வரும்போது பாலைவன பறவைகளும் நான் முடிக்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் அன்றைக்கி 6 மணிக்கு முடிய வேண்டிய ஷூட்டிங் வந்து 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இவர் நான் 6 மணிக்கு ஈவினிங் வரேன்னு சொன்னவன் நான் 3 மணிக்கு வந்தேன் காலையில். அப்போ அவர் கோவம் வரதானே செய்யும். ஸோ இட் வாஸ் நேச்சுரல். இட் வாஸ் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பிகாஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன், நான் வெயிட் பண்ணி எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோன்னு அவர் அந்த டைமில் நினச்சிருக்கலாம். பட் தட் வாஸ் நாட் இஸ் தாட். 6 மணிக்கு கால் ஷீட்டுக்கு வந்து 3 மணிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அவருக்கு? கோவப்பட்டார், நானும் கோவப்பட்டேன். அப்போ நான் கிளம்புறேன்னா அவரும் போச்சொல் அப்படின்ட்டார். நானும் கிளம்புறேன். வண்டி எடுக்கிறான்னு வண்டியை காணையா, வண்டியை ஆட்டோ பிடிக்கிறான்னு 3 மணி காலையில் இப்படியே போச்சு. கடைசியில் கனல் மாஸ்டர் இருந்தார், அப்போ அவர் ரேம்போட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர் பாசிஃபை பண்ணி சார் முடிச்சிடலாம் சார் சொல்லி அது முடித்தோம். போகும்போது ஒன்றா தான் காரில் போனேன் நான் ரவிக்குமார். அவர் ட்ராப் பண்ணிட்டு வந்த வழியில் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதான் முதலும் கடைசியுமான ஒரு அதுக்கப்புறம் நோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அப்பப்போ சின்ன சீனில் பேசுவோம். இது என்ன சார், இது இப்படி எடுக்கலாமே, ஏன் இது இப்படி எடுக்கிறீங்கலாம் கேட்பேன். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்தமாதிரி ஹிட் லிஸ்ட் வந்து அவர் வந்து அவருடைய குருநாதன் விக்ரமனோட சன்னை வச்சு எடுத்தார். அதுக்கு நீங்கள் தான் வந்து நடிக்கணும்னு சொன்னார். ஐ ரெடிலி அக்செப்டட். அதனால் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் நான் சொல்லணும். விக்ரமனுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்காக ஒரு படத்தை எடுத்திருக்காருல்ல. இந்த காலகட்டத்தில் படம் எடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஸ்பெண்ட் குவைட் அலாட். அதாவது ஏதோ படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ₹1 கோடி படம் எடுத்து கொடுக்கல. அவர் இஸ் ஆல்சோ ஸ்பெண்ட் குவைட் அலாட் ஆஃப் மணி. அவர் வந்து எப்படி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட்டுருப்பான்னு நினச்சி பார்க்குறேன். அண்ட் அதெல்லாம் மீறி அந்த நட்பு, தன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கின்ற ஒரு நல்ல மனிதனாக, நல்ல நண்பராக இன்றளவிலும் எனக்கு இருக்கார்ன்றது ரவிக்குமார்.
பியூட்டிஃபுல் சார். அதுவும் எங்களால் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது சார். இப்போ ஒரு பக்கம் வந்து நான் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் வரீங்க சார். இப்போ இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கலாம், பட் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அம்மாக்கெலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும் சார். அப்போது ஒரு படத்தில் ஹீரோயினோட நடிக்கும்போது ஒரு ஒரு வதந்தியோ இல்லை ஒரு காசிப்போ அந்த டைம் வந்து வரும்போது அதை எப்படி சார் வீட்டில் சமாளிப்பீங்க? அந்த மாதிரி எந்த ஒரு டாப்பிக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அப்படியா சார்? அது சினிமா வந்து என்னுடைய அது வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராமல் அதெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாரும். எங்கேயோ நடிகனே கேள்விப்பட்டேன், என்னது மறந்துடுவாங்க. இது அப்படிலாம் கூட. நோபடி ஹஸ் எவர் ஆஸ்க்ட் மீ சச் கொஸ்டின்ஸ். என்னை வந்து ஓகே கேட்கவும் மாட்டாங்க, யாரும் அதுக்கு வந்து அக்கறையும் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே என்ன தெரிஞ்ச என்னுடைய மதர் வந்து சரத்குமார் வந்து இப்படி எழுதியிருந்தாங்கன்னா அப்படியே அடான்னு வந்து கேட்கவும் மாட்டாங்க. இது எனக்கு வந்து இது கடைசி காலத்து வரைக்கும் எங்கள் அம்மா எதையுமே கேட்டது கிடையாது. எங்கள் ஃபாதர் என்னை பற்றி கேட்க மாட்டார். எப்படி சார் அது? தெரியல, அதான் எங்களுடைய குவாலிட்டி, எங்களுடைய ஃபேமிலியோட குவாலிட்டி அதுதான். ஓகே மேபி ஐ இன்ஹெரிட்டட் ஃப்ரம் தேர் மை பேரண்ட்ஸ். அவங்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க. நெவர் தே ஆஸ்க்ட் மீ, ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒர்க் அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துருந்துருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் எதுவுமே கேட்க மாட்டாங்க. தன் மகனை பற்றி அவர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே அது உண்மையாக இருந்தால் கூட தேர் நாட் பாதர்ட், ஏன்னோ ஹீல் ஹேண்டில் ஹிம்செல்ஃப்னு நினச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே அண்ட் ஏன்னா ஒரு இதுக்கு போயிடுச்சு இப்போ சம்பாதிக்கிறான், ஈ ஷுட் நோட் ஹேண்டில் இஸ் ப்ராப்ளம்ஸ் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர் இட் வாஸ், மேபி ஈவன் தட் வே ஆல்சோ ஐ கேன் சே தட். உங்களோட பாண்டிங் வித் யோர் சிப்ளிங்ஸ் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். உங்கள் பாண்டிங் வித் யோர் சிப்ளிங்ஸ். வெரி குட். அஃப்கோர்ஸ் எனக்கு 3 பேர் தான். எங்கள் அண்ணன் இஸ் நோ மோர், டைட் இன் ஆக்சிடெண்ட். அப்புறம் என் சிஸ்டரு நானும் தான். இப்போ என் பிரதர் டைட் இன் ஆக்சிடெண்ட் அபவுட் ஆச்சு, இப்போ 15 வருஷம் ஆச்சு. ஸோ பாண்டிங்கிறது சின்ன வயசுலேருந்து we are all together தான். தென் அஃப்கோர்ஸ் when we grew up then we are always together. எனக்கு கடைசியாக ஒரு கசின் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒன்றா வரைச்சி படம் நாங்கள் என்றைக்குமே எடுத்தது கிடையாது. அதான் அது ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது எங்களுக்கு. ஒன்றாவே நாங்கள் படம் 3 பேர் ஒன்றா இருந்து படம் எடுத்ததே கிடையாது. ஒரு ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. சின்ன வயசில் எடுத்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்குன்னு இருப்போம், 3 பேர் நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம்லாம் எடுத்தது கிடையாது. ஆனால் ஒரு கசின் வந்து எடுத்துகிட்டு போனார், அதுக்கப்புறம் 2 பேர் ஆகிட்டோம். அதனால் அந்த கசின் நினச்சாலே விட்டுட்டு பயம் வந்துடும், இவர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு. ஸோ இட் டைட் இன் ஆக்சிடென்ட். ஸோ ஐ ரியலி மிஸ் மை பிரதர் சுதர்ஷன். his son and daughter are close to me. சித்தப்பான்னு எப்போயுமே என்ன கேட்காம எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ these also both of them are married and they are well settled. ஸோ எல்லாமே ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா தான் இருந்திருப்போம், எல்லாமே சுற்றிட்டு இருப்போம். ஸோ தட் வே மை சிஸ்டர் இஸ் அஃப்கோர்ஸ், சிஸ்டர் வந்து நானும் அவங்களுக்கு உயிர், அவங்கன்னா நான் எனக்கு உயிர். ஸோ அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, நானும் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ ரீசெண்ட்லி அவங்கள பிறந்தநாளுக்கு வந்து ஒரு கார்டு அனுப்பிச்சிருந்தாங்க, யூ ஆர் மை கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து நீங்கள் 2 பேரும் பாயாசம் ஏதோ சாப்பிடும்போது ராதிகா வந்து அழகாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பாயாசம் அவங்க கேரட் அல்வா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பிறந்தநாள் அன்றைக்கி இப்போ கேரட் அல்வா கொண்டு வந்தாங்க. நான் டயட்டில் இருந்தாலும் அவங்க என்ன தான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க கொண்டு வந்தால் சாப்பிட்ருன்றதுக்காக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் வந்து என்ன இருக்குன்னா, அந்த ஃபைனான்சஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து தடுமாற்றங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. எப்போவுமே ஆக்டர்ஸ் அப்படின்னா வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத எங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்னைக்காவது சரத் சாரோட பேங்க் பேலன்ஸ் எதிர்பாராத விதமாக குறைஞ்சு அதை நீங்கள் ஃபைட் பண்ணுற நிலமை வந்திருக்கா சார்? வரதானே செய்யுங்க, லாஸ் வருது இல்லை லைஃப்பில். வந்து அஸ் மூவி ஆக்டர் இன்வெஸ்ட், சில இடத்துல நீங்கள் வாங்குறீங்க, சொத்து வாங்குகிறோம் விற்கிறோம், அண்ட் வி இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ், வி இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். அதுக்கும் வி அண்டர்கோ லாஸஸ். எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது. எனக்கு 1000 வந்து ஐ டூ ஃபேஸ் இஷ்யூஸ். ஐ ஹவ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. படம் எடுத்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லாஸ் எல்லாம் மேக்கப் பண்ணுறது வி ஹேவ் டு ஒர்க். ஸோ அது வந்து எவ்ரிடே லைஃப், பார்ட் ஆஃப் லைஃப். அது அப்படி தான் இருக்கும். வெளியேருந்து பார்க்குற தோற்றம் வந்து காரில் நல்லா சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கலாம். அந்த கார் வந்து கடனில் இருக்கான்னு எவ்வளோ பேருக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ஆல் தேட். ஸோ எவ்ரிபடி இஸ் லைஃப் இஸ் சேம். அதாவது வந்து நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய அரசியல்வாதாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்காங்க, அதிகமாக சம்பாரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறது வந்து தவறாக கூட இருக்கலாம். அவங்க லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கலான்னு சொல்லலாம் இல்லையா? அது சில நேரங்களில் ஒரு ப்ரெஷர் கூட வா சார்? எனக்கு வந்து விதத்தில் ப்ரெஷரே கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ரெஷர். என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் டு லிவ். பிரச்சனைகளை சால்வ் பண்ண தைரியம் வேணும், அவ்வளோதான். அந்த 1000 பிரச்சனைகள் கொடுக்கறது வந்து போகும். பிரச்சனைகளை சந்திக்கின்ற மனோதைரியம் வேணும், மன பக்குவம் வேணும். அது ஐ திங்க் ஐவ் காட். இன்னொரு லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிரச்சனை பற்றி ஐ திங்க் இதுக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சார். முடி கொட்டுறது இன்றைக்கி பல பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார். நீங்கள் உங்களை பார்க்கும்போது லைட்டாக பொறாமையாக இருக்குது சார். எப்படி சார் முடி கொட்டணும்னு? இல்லை அதெல்லாம் இல்லை சார். ஓகே சார், அது பெஸ்ட் விஷஸ் சார் அதுக்கு. பட் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? இன்றைக்கி இருக்கிற 20-year-old பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க? தெரியல. ஏன்னா அது வந்து பேசிக்காக ஐ டோன்ட் நோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து சிரஞ்சீவி சார் கூட ஒரு நாள் கேட்டாங்க, சார் how many time will you wash your hair and dry your hairன்னாரு. ட்ரையர் வந்து இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணி, ஏன்னா முதல்ல வந்து இப்போ வந்து கேரவன்லாம் இருந்தது இல்லையா,
அப்போல்லாம் கேரவன் இல்லாத காலத்தில் வந்து நம்ம ஃபைட் சீன் பண்ணோன்னா வேர்த்து விறுவிறுத்துடும். ஸோ அதே ஹேர் ஸ்டைல் கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ண என்ன பண்ணுவீங்க, தலையில் டக்குன்னு வாஷ் பண்ணணும், திருப்பி ட்ரையர் போட்டு அதே ப்ளோ ட்ரை பண்ணி கொண்டு வரணும். அப்போ அம்னி டைம் will you வாஷ் ஹேர், அம்னி டைம் will you do this-லாம் கேட்டிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் பண்ணியே நம்ம வந்து முடி இருக்குன்னா அது இறைவன் கொடுத்து வரோம். அவ்வளோ அதுக்கு வந்து கிரிப் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். லக்கின்னு நினைக்கிறேன் I'm சார் lucky that. இந்த ஒரு விஷயத்தை எங்கள் அப்பாக்கே வந்து ஐ திங்க் when he was around 65-70 தான் லைட் க்ரே ஹேர் இங்கே வந்தது. ஓகே இந்திரா காந்தி மாதிரி ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் க்ரே ஹேர் ஹேட். அண்ட் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஐ டோன்ட் நோ வை எனக்கு முடி இருக்கிறது எப்படின்னு அதிசயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் இருக்குது. சில பேர் வந்து they lose it, பட் இப்போ தான் லாட் ஆஃப் அதர் வேஸ் அண்ட் மீன்ஸ் டு இம்ப்ளான்ட் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் ஐ ஃபீல் நீங்கள் நேச்சுரலாக வந்து பீப்புள் ஷுட் லைக் யூ. நான் நீங்கள் கேட்குறீங்களா முடி கொட்டுறதை பற்றி, சம் பீப்புள் அது ஏன் வந்து இதாக எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ ஷேம்ஃபுல் திங். சார் கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய குவாலிட்டியா இப்ப தப்பே ஆயிடுச்சு கிடையாதுங்க. ஏன் முடியில்லாதவங்களுக்கு வந்து நல்லா கிடைக்க வரும் மாட்டேங்குது சார். அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ணு கொடுங்க, பார்த்து கேமரா பார்த்து சொல்கிறேன், இந்த மாதிரி முடி இல்லாதவங்களுக்கு பொண்ணு கொடுங்க, தப்பு கிடையாது. அதனால் என்ன இருக்குது, முடி தானே இல்லை. அறிவு ஆற்றல் திறமை இருப்பவர்களுக்கு முடி இல்லாவிட்டால் என்ன, அதுவும் ஒரு அழகு தானே. சூப்பர் சார். அண்ட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்னு சொல்லும்போது எங்களுக்கு சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னா எல்லா ஸ்டண்ட்டும் பயங்கரமாக பண்ணுற ஒரு ரியலாக பண்ணுற ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் நிறைய வந்து பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் அதில் இருக்குல்ல சார். யூ கெட் ஹர்ட் அது எல்லாமே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டை உங்கள் லைஃப்பில் வந்து கடந்து வந்திருக்கீங்க. அதுலேருந்து லைஃப்பை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். அதை தாண்டியும் ஓகே இந்த ஸ்டண்ட் சீனா நானே பண்ணுறேன் அப்படின்றதுக்கான தைரியம் எங்கேருந்து வருது சார்? ஆனால் அந்த லைஃப் மேலே இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறிச்சு சார் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா? அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எதுவுமே மாறலையே, நான் அப்படியே தான் இருந்திருக்கேன். எனக்கு அன்றைக்கி நடந்துச்சு, இன்னும் பண்ணால் நம்மளுக்கு திருப்பி அதே மாதிரி அடிபட்டுருவோம்னு நினைக்கவே இல்லை. அதான் சொன்னேன், ஒரு விசித்திரமான மணி தான் நான் நினைக்கிறேன் என்ன. ஏன்னா அது அவ்வளோ ஒரு பெரிய மிராக்குலஸ் எஸ்கேப். அது கடவுள் எனக்கு கொடுத்த மறுபிறவி, அதில் வேறு சான்ஸே கிடையாது. ஸோ கழுத்தில் அடிபட்டு இங்கே ஓப்பன் பண்ணி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சுருக்காங்க. ரைட் வோக்கல் கார்ட் பேராலிசிஸ் பிகாஸ் ஆஃப் தேட். அப்போ நான் தான் அயன்மேன். ஆக்சுவலாக இதில் 2 பிளேட் வச்சுருக்கேன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வச்சு தான் நான் தான் அயன்மேன். ஸோ இது நடந்துருச்சேன்றதுக்காக திருப்பி நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வரல. அன்றைக்கி நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ஸோ ஐ டோன்ட் திங்க் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் ஆக்சிடென்ட் வந்து தவிர்க்க முடியாது. ஆக்சிடென்ட் இஸ் அன் ஆக்சிடென்ட். ஆமாம் இல்லையா? இங்கேருந்து நடந்து போகும்போது தடுக்கி விழுந்தான் ஆக்சிடென்ட். ஆமாம் சார். சார் அந்த நீங்கள் சொன்னீங்க சார் கிட்ட டெத்து கிட்ட போய் பார்த்துட்டு வந்த ஒரு ஆக்சிடென்ட் அந்த இது அப்படின்றது. அப்போ அந்த லைஃபோட வேல்யூ அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அது ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு எப்படி சார் ஹெல்ப் நான் பண்ணுது? திருப்பி சொன்னேன், விசித்திரமான மனிதன் தான். நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி எனக்கு பதிலே இல்லை. நான் எப்படின்னா வந்து அடிபடிச்சு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். திருப்பி வந்து நடித்தேன், திருப்பி ஸ்டண்ட் சீன் படித்தேன், திருப்பி மாய் படத்தில் மேலேருந்து கீழே குதித்தேன். ஐ டோன்ட் நோ, ஐ எம் மேட் டிஃப்ரெண்ட். நாட் எவ்ரிபடி வில் மேட் டிஃப்ரெண்ட். அந்த ஃபியர்ன்றது தெரில, எனக்கு தெரில. ஸோ வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபியர் சார்? இதை நினச்சி பிகஸ்ட் ஃபியர் இஸ் வந்து காட் தான். ஓகே யா யூ ஷுட் மற்றவங்களை வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு செல்ல வேண்டும் நினைப்பது மட்டும்தான். த ஃபியர் ஆஃப் காட் அண்ட் கீப்பிங் சர்டன் பிரின்சிபல்ஸ். எனக்குள்ளே இருக்கிற உண்மையை வந்து உண்மையாகவே இருக்கும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். மற்றவங்க என்னை எப்படி பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஐ எம் அ வெரி கிளியர் கட் ஜென்டில்மேன் டு த கோர். பீப்புள் என் கூட பழகினவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். பழகாதவங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஒரே ஒரு கடைசி கேள்வி சார். இது மாதிரி ஒரு 30 தடவை கேட்டீங்க, அது சொல்லுங்கள். ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்ட்ராங் விமனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பல ஆண்களுக்கு தெரியலன்றது தான் சார் எனக்கு ஒரு விமனாக என்னோட ஒரு ஒப்பீனியன். தப்பாக கூட இருக்கலாம் சார். ஆனால் நீங்கள் ராதிகா மேமை பார்க்குற விதம் வந்து இட் இஸ் புட்டிங் ஏன்னா அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங் ஹெல்ட் அப் விமன். அவங்கள வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை அவங்கள நீங்கள் வந்து பார்க்குறதோ வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டா நிறைய கான்ஃபிடென்ட் விமன் நிறைய ஸ்ட்ராங் விமன் வெளில வருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். இன்றைக்கி இந்த ஃப்ரேமே எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக வந்து அமைஞ்சிருக்கு சார். அது ஒரு மாதிரி பொயட்டிக்காகவும் இருக்குது சார். ஸோ வாட் யூ லைக் டு ஷேர் அபவுட் இட் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது ஈஸியாக கிரியேட் ஆகிடும். அது எதுவுமே எனக்கு உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, பெர்செப்ஷன் தானே, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ராதிகா வாஸ் மை ஃப்ரெண்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் ஐ காட் மேரிட் டு ஹர் அண்ட் ஷீ இஸ் அ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு எனக்கு தெரியும். பட் அந்த பர்சனாலிட்டி டசன்ட் எஃபெக்ட் மீ இன் எனி வே. இல்லை, வி ஆர் ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் வி ஹேவ் டு ஷேர் வாட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்ட் தட் ரிலேஷன்ஷிப் ஆல் அபவுட். மோர் தென் தட் எங்களுக்கு ஒன்றும் பெரிய கான்ஃப்ளிக்ஸ்லாம் கிடையாது, எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஈகோஸ் கிடையாது. இதெல்லாம் அபிமான் படமாக அது. அவங்க பாப்புலராக இருக்காங்க, நான் பாப்புலராக இருக்கேன், இந்த கதை எங்களுக்கு கிடையாது. we don't even bother about all these things. இல்லை சார், நான் என்ன அதனால் எனிபடி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ சூரிய வம்சத்தில் வந்து தேவயானி கேரக்டர் மாதிரி தான். சி
இன்னும் உங்களை விட மற்றவங்க வந்து நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு நல்லது தானே. அதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவங்களை கலெக்டர் ஆக்கிறதுக்கு நான் படிக்கிறேன் அப்படி அவன் வந்து விழுந்து அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்து படிக்க வைக்கிறேன்னா தீஸ் ஆர் திங்ஸ் ஹவ் யூ டேக் லைஃப். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாகும். யூ பி அ கான்ஃபிடென்ட் பர்சன் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ட்ரூ டு யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம் இல்லையா, இதயத்தின் அடித்தளத்திலிருந்து உண்மையாக இருக்க விரும்புபவர்கள் யாருக்குமே எந்த ஒரு ஃபியரும் வராது லைஃப்பில். பெஸ்ட்டு சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த நிறைய பேருக்கு ஒரு லைஃப் லெசன் மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்ளை பண்ணுறது எவ்வளோ இப்போ லைஃப் லெசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து லெசன் என்று சொன்னீங்கன்னா படிப்பினை அப்படின்னு தானே சொல்கிறீங்க, சொல்லிக் கொடுக்குற பாடம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி என்னை வந்து லெசனாக என்னோட டீச்சராக சொல்கிறீங்க, ப்ரொஃபஸராக எடுத்துக்கிறேன். அப்போ நீங்கள் அதுக்கு ஃபீஸ் கட்டணும்ல. சார் கட்டிடுறோம் சார். நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்து அதை வந்து அதுக்கு அது போய் வாழ்ந்து இந்த மாதிரி ஃபியர்லெஸ்ஸாக வாழ்ந்து நெறியோடு வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்து பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மை வளர்த்து கொண்டு அன்பை பாராட்டுகின்ற ஒரு பெண்மணியாக தாங்கள் உருவாகுவதற்காக என் வாழ்த்துக்களை. அதுதான் சார் என்னோட நீங்களும் அப்படியே இருங்க. டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. கின் ஆப் பிரசன்ஸ் டேக் ஒன் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.